அவர் விசாரிக்கலைன்னா சிபிஐ மேலே சந்தேகப்படுவாங்க, தாவேகா தரப்பு சொல்லும். நான் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், திமுகவும் பிஜேபியும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னால், ஒரு வேளை செந்தில் பாலாஜி நீங்கள் விசாரிக்கலைன்னு சொன்னீங்கன்னா, பார்த்தீங்களா அவர் தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்கிறோம், ஆனால் சிபிஐ அவர்கிட்ட விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி அவருடைய விசாரணையிலும் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், முக்கியமான கேள்விகள்லாம் அதுதான் வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு இந்த செருப்பு தூக்கி வீசியது யார், அதை சிபிஐ விசாரித்து விட்டது. விசாரித்ததில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். என்ன, அதாவது அவங்களுடைய உறவினர் யாரோ மயங்கி விழுகிறாங்க. அவங்களை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவர் பேசிக்கிட்டே இருக்காரு, கூட்டத்தில் ஒரு பாதி பேர் மயக்கத்தில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அவருடைய பேச்சு கேட்கும்போது தன்னுடைய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும்ல. இன்னைய பாருங்கய்யா, என் தம்பி விழுந்துட்டான், மயக்கமாக இருக்கான், ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் யார் கேட்கறது மேலே இல்லை. விஜயை மேலே பார்க்க வேண்டிய அந்த கிரேஸில் இருக்கும்போது அந்த ஒரு கோபத்தில் செய்த ஒரு செயல் தான் வச்சுங்களேன். அதையும் சிபிஐ ஏற்கனவே விசாரணையின் போது அவங்க பக்காவாக எவிடன்ஸோடு அதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.